அரசால் லாபம் அடைகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் சார். 100% அரசால் லாபம் அடைகிறார்கள். இது ரொம்ப அவலமானது, அருவருப்பானது. பல இளைஞர்களுக்கு, பல பத்திரிகையாளர்களுக்கு லட்சிய புருஷர்களாக இருந்த பத்திரிகைகளை நடத்திய ஆசிரியர்கள் ஓய்வு பெற்ற காலத்தில் திமுகவின் கொத்தடிமைகளாக மாறிப்போய் தாங்கள் கொத்தடிமைகளாக மாறியதை மறைக்க வேண்டும் என்கின்ற குறைந்தபட்ச லஜ்ஜைன்னுவாங்க, குறைந்தபட்ச கூச்ச உணர்ச்சி கூட இல்லாமல், ஆமாம் நான் கொத்தடிமை தாண்டான்னு பொதுவெளியில் வந்து பதிவுகளை போட்டு தங்களை தாங்களே அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய உண்மை. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்த தலைமுறை இவர்களை நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறது. அடுத்த தலைமுறை இவர்களை நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி ஃபீல்டுக்கு வந்த ஒரு 25 வயசு பையன் இப்படிலாம் பதிவுகளை போடுறவங்களை பற்றி என்ன நினைப்பான் யோசிச்சு பாருங்கள். நம்மளை விட்டுருங்க, அடுத்த தலைமுறை வந்துடுச்சு. இன்றைக்கி தலை எடுத்துட்டான். அவன் உலகத்தை சுற்றி பார்க்குறான். எதையும் யாருக்கிட்டையும் உள்ளங்கையில் வந்துருச்சு உலகம் அவனுக்கு. மோடி எதிர்ப்பு என்ற ஒற்றை காரணியை வைத்துக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசின் தவறுகளை, கண்டிக்க வேண்டிய தவறுகளை கண்டிக்காமல் இருப்பதோடு மட்டுமல்லாமல் அதை நியாயப்படுத்தியும் பேச இந்த பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், புகழ்பெற்ற பத்திரிகைகளின் முன்னாள் ஆசிரியர்கள் துணிவார்களே. ஆனால் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.